இங்க ஒரு பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி கெத்து காட்டுறதுக்காக அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா போய் சொல்லி வச்சிருக்கா. ஆனா அது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டேங்கிறாங்க. இவங்க இப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சு ஏற்கனவே ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு அழகான பையனை போன்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கா. அதை காட்டி நம்ப வைக்க பாக்குறா. ஆனா அதை பார்த்து இவளோட ஃப்ரெண்ட்ஸ் இவன் இந்த ஸ்கூல்ல தான் புதுசா சேர்ந்திருக்க பையன் சொல்றாங்க. அதை கேட்கற இவளுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா எவனோ ஒருத்தன் நினைச்சு ரோட்ல போறவன போட்டோ எடுத்தா இப்ப இவங்க ஸ்கூல்ல படிக்கிறான்னு தெரிஞ்சதும் எங்க மாட்டிக்க போறோமோ பயப்படுறா. அதுக்குள்ள இவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பாக்குறதுக்காக ஆர்வமா ஓடுறாங்க. இவ்வளவு அவங்கள தடுக்கிறதுக்காக பின்னாடியே ஓடுறா. ஆனா சுத்தமா முடியல. இப்ப கிளாஸ்ல போய் பார்த்தா அந்த பையன் அங்க கிளாஸ்ல இல்ல. பின்னாடி பார்த்தா இவ பின்னாடி தான் நின்னுட்டு இருக்கான். இவளை பார்த்ததும் அன்னைக்கு போட்டோ எடுத்து என்ன பண்ணேன்னு கேக்குறான். அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி எங்க உளறிட்டானா மாட்டிப்போமோங்கிற பயத்துல அவனை ஓரமா கூட்டிட்டு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேக்குறா. சோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக காதலிக்கிற மாதிரி நடிக்க முடியுமான்னு கேக்குறா. அவன் இவ போய் சொன்னது பெருசா எடுத்துக்காம விட்டுறான். ஆனா இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி இவன் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறான். அது என்னன்னா எப்பெல்லாம் வெளியில கூப்பிடுறானோ அப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்லாம அவன் கூட வெளியில வரணும்னு கேக்குறான். இவ்வளவு வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. அதே மாதிரி அவ எப்பெல்லாம் போன் பண்ணி கூப்பிடுறானோ வேற வழி இல்லாம அவன் கூட வெளியில போறா. இப்படியே ரெண்டு பேரும் அடிக்கடி வெளியில போகவும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக பொய் சொல்ல ஆரம்பிச்சு கடைசியில உண்மையாவே காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.